மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டோஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 2025 புதன்கிழமை இன்றைக்கி கண்டோஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? 2026 நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அனைத்து தேர்வுக்குமான எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டா ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரஷ்யா நாட்டினுடைய தலைநகராக மாஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக சுற்றுலா மாநாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உள்ளிட்ட 37 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. டிசம்பர் 17, 18ஆம் தேதியில் மாஸ்கோ நகரில் மைஸ் என்னும் சர்வதேச வணிக சுற்றுலா மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இந்தியா உட்பட 37 நாடுகளைச் சேர்ந்த தொழில் வல்லுநர்கள், சுற்றுலா முகமையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ள 2500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதுதான் ரொம்ப. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் புதன்கிழமை அதாவது டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நிறுவனத்தினுடைய ப்ளூ போர்ட் 6 அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் ஏவ இருக்கிறாங்க. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் வணிக ரீதியான செயற்கைக்கோள்களை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் நிலைநிறுத்துகிறது. அதன்படி அமெரிக்காவுடைய ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தினுடைய ப்ளூஃபேர் 6 என்னும் நவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய LVM-3 ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு ப்ளூஃபோர் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 6100 கிலோகிராம் எடை கொண்டது. ஓகேங்களா? 223 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது. விண்வெளியிலிருந்து நேரடியாக சாதாரணமான ஸ்மார்ட் ஃபோன்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிவிரைவு இணைய சேவை வழங்குவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய செயற்கைக்கோள் பாகுபலி அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப எடை அதிகமான செயற்கைக்கோள் நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா டித்வா புயல் நிவாரணப் பணிகளுக்காக இந்தியா சார்பில் $450 மில்லியன் சுமார் 4032 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிதி தொகுப்பில் $350 மில்லியன் அதாவது 3135 கோடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வட்டியுடன் வந்து பார்த்திங்கன்னா கடன் உதவி, அதில் $100 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா மானிய உதவியாக வந்து பார்த்திங்கன்னா வழங்குறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 895 கோடி வந்து பார்த்திங்கன்னா இது தலைநகர் கொழும்புல வந்து பார்த்திங்கன்னா அதிபரான அனுரகுமார் திசாநாயக்கர் மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா ஆகியோர் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் SS ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள டித்வா புயலால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சில் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவத்தால் கட்டமைக்கப்பட்ட 120 அடி நீள ஆயத்த இரும்பு பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிபர் அனுரகுமார் திசாநாயக் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் SS ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? ஆப்ரேஷன் சாகர் பந்து. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமானது இலங்கையில் டித்வா புயல் காரணமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செய்த உதவிகளுக்கு பேர் தான் வந்து ஆப்ரேஷன் சாகர் பந்த் அப்படின்றது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. 2026 எந்த தேர்வுலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, நாட்டில் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளும் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 89% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பேறுகால இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டா தெரிவிச்சிருக்காரு. தார் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி, அதாவது அரசு தனியார் பங்களிப்பு முறையில் கட்டப்படும் முதலாவது மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் 1 ரன் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட்டுகளையும் சாய்த்து இந்தோனேஷிய பவுலரான கெடே பிரியந்தனா வந்து பார்த்திங்கன்னா வயது 28 புதிய சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. ஓகேங்களா? இதில் ஹாட்ரிக் விக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடங்கும். உள்நாட்டு கிரிக்கெட் வங்கதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல் அமீன் ஹுசைன் வந்து பார்த்திங்கன்னா 2013-14 வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கோப்பை போட்டி, இந்தியாவினுடைய அபிமன்யு மிதுன் வந்து பார்த்திங்கன்னா 2019-20 சையீது முஸ்டாக் அலி கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 5 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கெட்டை சாய்ச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது, உள்நாட்டு கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் வீராங்கனைகளுக்கான ஊதியத்தை வந்து பார்த்திங்கன்னா BCCI வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. மகளிர் ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முதல் முறையாக சாம்பியன் கோப்பை வந்து பார்த்திங்கன்னா வென்றது. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்துருக்காங்க. உள்நாட்டு கிரிக்கெட்டில் முதல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா களம் காணும் சீனியருடைய ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 50,000 உயர்த்திருக்காங்க ஒரு நாளைக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வீராங்கனைக்கு வந்து 10,000 வந்து பார்த்திங்கன்னா 25,000 வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, அமெரிக்க கடற்படையின் இதுவரை இல்லாத மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டீமை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறார் டொனால்டு ட்ரம்ப். இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியிட்ட செய்தி குறிப்பில் வந்துன்னா மிக பிரம்மாண்ட போர்க்கப்பலுடன் கூடிய புதிய கடற்படை அணி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க உள்ளோம். அந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா மிக வேகமான மற்றும் மிகப்பெரியது இதுவரை உருவாக்கப்பட்ட போர்க்கப்பலை வந்து பார்த்திங்கன்னா 100 மடங்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோல்டன் கடற்படை அணி அப்படின்ற பெயரிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ட்ரம்ப் கிளாஸ் யூஎஸ்எஸ் டிஃபைன்ட் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயோவா வகை கப்பலை விட மிகவும் நீளமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேசிய அறிவியல் விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் துறையில் உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா விருது 2025 உட்பட தேசிய அறிவியல் விருது வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அறிவியல் துறைக்கான விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதில் முதல் விருது வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா தமிழக உயிர் வேதியியல் மற்றும் உயிர் தொழில்நுட்ப ஆராய்ச்சியான கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024 வழங்கினாங்க. இப்போ 2வது தேசிய அறிவியல் விருது வந்து கடந்த அக்டோபர் மாதம் அறிவிக்கப்பட்டு அதன்படி மகாராஷ்டிராவை சேர்ந்த மறைந்த வானியல் விஞ்ஞானியான ஜெயந்த் நார்கலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது விஞ்ஞான் ரத்னா விருது. இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் தோற்றம் தொடர்பான ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டார். ஓகேங்களா, விஞ்ஞான் ஸ்ரீ விருதுக்கு 8 பேரும், விஞ்ஞான் யுவ விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாயிருக்காங்க. ஓகேங்களா, விஞ்ஞான் குழு விருது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்கள் சாகுபடியை ஊக்குவிக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி கவுன்சில் அரோமா மிஷன் குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 3 டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க விஞ்ஞான் குழு விருது. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் பூக்களுடைய சாகுபடி அதிகரிச்சு அரோமா மிஷன் குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இந்த விஞ்ஞான் ஸ்ரீ விருது 8 பேர், விஞ்ஞான் யுவ விருது வந்து 14 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பெயர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கிளியராக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா, 2026ஆம் ஆண்டு எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்டும் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.